கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1981 ஜெபிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் 1 பேதுரு 3 அதிகாரம் 19-20 வசனங்கள். இயேசு ஆவியிலே போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்தில் நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்தபோது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையில் சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நோவாவின் காலத்தில் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள், அந்த ஆவிகளுக்கு இயேசு தாம் மரித்ததற்கு மறுநாள் சனிக்கிழமை போய் அவர்களுக்கு பிரசங்கித்தார். அந்த நேரம் நேரடியாக அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லவில்லை, ஆனால் நோவா மூலமாக சில காரியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். பாவத்திலிருந்து வெளியே வாருங்கள் என்று சொன்னார். அவர்கள் கீழ்ப்படியவில்லை. அந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். இன்றைக்கும் கூட மனிதர்களிலே நிறைய பேர் பொல்லாத ஆவிகள் உடையவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கும் வார்த்தைகள் மூலமாக பிரசங்கித்து வருகிறார். எனவே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் வாழுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு உதவி செய்யும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் பொல்லாத ஆவிகளோடு வாழ்கிறார்களோ அவர்கள் விடுதலை பெறும்படியாய் கர்த்தருடைய வார்த்தைகள் எங்களுக்கு உதவி செய்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்டு தங்கள் பொல்லாத ஆவிகளிலிருந்து விடுதலை பெறும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பொல்லாத ஆவிகள் சரீரங்களை விட்டு வெளியேறட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.